உலகநாயகன் கமலஹாசன் நடிப்பில் சுரேஷ் கிருஷ்ணா இயக்கத்தில் கடந்த 2001ஆம் ஆண்டு வெளியான திரைப்படம் தான் ஆளவந்தான். இப்படத்திற்கு நல்ல விமர்சனம் கிடைத்தாலும் வசூல் ரீதியாக தோல்வியைத்தான் சந்தித்தது. இருப்பினும் இப்படம் இன்று வரை ரசிகர்களால் கொண்டாடப்படும் படமாக இருந்து வருகிறது. கடந்த 18 ஆண்டுகளாக ரஜினி மற்றும் கமலின் படங்கள் ஒரே சமயத்தில் வெளியானதில்லை. கடைசியாக 2005ஆம் ஆண்டு ரஜினியின் சந்திரமுகி திரைப்படமும் கமலின் மும்பை எக்ஸ்பிரஸ் திரைப்படமும் ஒரே தினத்தில் வெளியாகின. அதன் பின்னர் தற்போதுதான் ரஜினியின் முத்து திரைப்படமும் கமலின் ஆளவந்தான் படமும் ஒரே தினத்தில் ரீரிலீஸ் செய்யப்பட்டது. இந்த இரண்டு படங்களில் ஆளவந்தான் திரைப்படம் இதுவரை 50 லட்சம் வசூல் செய்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ரஜினியின் முத்து திரைப்படம் கிட்டத்தட்ட 28 லட்சம் ரூபாய் வரை வசூலித்துள்ளதாக சொல்லப்படுகிறது. முன்பு ரஜினியின் வெற்றி படமாக இருந்த முத்துவும் தோல்வி படமாக இருந்த கமலின் ஆளவந்தான் திரைப்படமும் தற்போது மோதி கொண்டது. இதில் தற்போது நிலவரப்படி ஆளவந்தான் திரைப்படம் பாக்ஸ் ஆபீஸ் ரஜினியை ஓவர்டேக் செய்து முன்னணியில் இருக்கிறது. இதனால் கமல் ரசிகர்கள் தற்போது உற்சாகத்தில் உள்ளனர். சரி, நம்மள இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.